ஏன்னா எங்கேயாவது பிரச்சனை நானே பனையூரில் போய் ஒழிகிறேன், இங்கேயே பிரச்சனை எங்கடா போவாங்கிற மாரி அந்த ஆள் பாவம் விஜய் முடிச்சிட்டு இருக்காப்புல. அதோட உட்கட்சி பிரச்சனையே சரி பண்ண இது இல்லை. அந்த பொண்ணு வந்து காரம் மதிக்குது, விஜயே ஒரு கூட்டான் மதிக்கல. இதே இல்லாமல் அவங்க பெருசாக இது பண்ண போகிறாங்க. இவன் எப்படி நாளைக்கு வந்து நான் சிஎம் ஆகி நாட்டை காப்பாற்ற போகிறேன்னு பேசுறது எல்லாம் ஒரு வேடிக்கையாக இல்லை. டிஎம் கேட்ட பணம் வாங்கிட்டு தான் பேசுறாரு அப்படிங்கிறாங்க. இதை எப்படி பார்ப்பாங்கன்னா, விஜய் வந்து எப்படி எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்கிறாரோ அதுமாரி வந்து இவர் அவரை கலாச்சிக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய விஷவாத கருத்துக்களால வந்து தன் பக்கம் இழுத்துக்கிட்டு இருந்த சீமான் வந்து இன்னைக்கு அந்த இளைஞர்கள் வந்து விஜய் பின்னாடி போறதை எப்படி எடுத்துப்பாரு? அந்த ஒரு தேவைக்கான வணக்கம். நம்ம இப்போ ஐஸ் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்காக திமுகவோட மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளரான சர்வ பாலாஜி அவர்கள் நேர்காணல் பண்ண போகிறோம். வாங்க அவரோட கலந்துரையாடலாம். வணக்கம். இப்போ ரீசெண்டாக வந்து டிவிகே சேர்ந்த வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அஜிதா ஆக்னல் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல இருக்காங்க. அவங்க மாவட்ட செயலர் வந்து நியமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கார் முன்னாடியே போய் நின்று விஜய் கார் நிறுத்தினாங்க. அப்பவும் வந்து விஜய் போய் அவரை சந்திக்கல. அந்த விரக்தியில வந்து ஏதோ பாய்சன் சாப்பிட்டாங்க, தூக்க மருந்து சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இதுக்கும் வந்து திமுக சரியா இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பேசியிருக்காங்க. இதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாத்துக்குமே திமுக சரிதானா? ஏன்னா என்னங்க அவன் உட்கட்சி பிரச்சனை. அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்குன்னு சொன்னீங்க, நார்மலாக இருக்காங்கன்னாங்க. இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி பார்த்தா மறுபடியும் சீரியஸாக இருக்காங்க, மறுபடியும் ஐசியூக்கு மாற்றிருக்காங்கங்கிற மாரி சொல்கிறாங்க. அதோட உட்கட்சி பிரச்சனையே சரி பண்ண இது இல்லை. அந்த பொண்ணு வந்து காரம் மறிக்குது, பயந்துக்கிட்டு உள்ளார போயிடும். ஏன்னா எங்கேயாவது பிரச்சனை நானே பனையூரில் போய் ஒழிகிறேன், இங்கேயே பிரச்சனை எங்கடா போவாங்கிற மாரி அந்த ஆள் பாவம் விஜய் முடிச்சிட்டு இருக்காப்புல. இப்போ விஜய்க்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா, அவருக்கு இப்போ நாஞ்சில் சம்பத்துக்கு ஒரு போஸ்டிங் போட்டாங்கல்ல. நீங்கள் அடுத்த முறை அவர் வெளில வரும்போது நாஞ்சில் சம்பத் என்ன போஸ்டிங் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அதை கூட சொல்ல தெரியாது இவருக்கு. அதை நாஞ்சில் சம்பத்துக்கு இப்போ என்ன பொறுப்பில் இருக்க அவங்க கட்சியிலன்னு கேட்டால் அதை கூட சொல்ல தெரியாது இவருக்கு. அதேமாரி ஒரு மென்டாலிட்டி தான் இவர் இருக்கார். இதெல்லாம் போடுறதெல்லாம் புஷி ஆனந்த் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு ஆக்சுவலாக கேட்குற கேள்வியெல்லாம் புஷி ஆனந்த் அவர்களை பற்றி தான். அவர் வந்து இந்த பொண்ணு வந்த செய்தி கேட்டோடனே பின்வாசல்லே எஸ்கேப் ஆயிட்டாப்புல, கார் வர சொல்லி. எங்கே பார்த்து தன்னை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறேன். மறுபடியும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. என்ன தலைமையில் ஏதாவது போச்சு தரமாங்கிறாரு. தலைமைனா தலைமை பொறுப்பா இல்லை ஏதாவது துணை அதுமாரி தான் போடுறா? அவ்வளோ தெளிவாக அந்த பொண்ணு கேட்குது. ஏன்னா ஏதோ அதி தீவிர விஜய் ரசிகையா அந்த பொண்ணு இருந்திருக்கும் போல இருக்கு. அவங்க அண்ணன் வந்து திமுக பொறுப்புல இருக்காராம்ல. ஸோ அதனாலதான் வந்து திமுக சதி அப்படின்ட்டு அப்படின்னா இந்த பொண்ணு அவ்வளோ சின்சியராக அந்த கட்சியில் இருக்கிறதுனால தானே ஒரு மாவட்ட பொறுப்பில் வர முடியும். தான் வீட்டிலேயே வந்து ஒரு திமுக இருந்தும் இந்த பொண்ணு வந்து விஜய் மேலே அவ்வளோ ஒரு பொற்றா இருக்குன்னா, அதை விட இவங்களால ஒரு பிரச்சனையை சரி பண்ண முடியல பார்த்தீங்களா? இவன் எப்படி நாளைக்கு வந்து நான் சிஎம் ஆகி நாட்டை காப்பாற்ற போகிறேன்னு பேசுறது எல்லாம் ஒரு வேடிக்கையாக இல்லை. தன்னுடைய உட்கட்சி விவகாரங்களையே வந்து இவங்களால சரி பண்ண முடியாதவங்க வந்து நாளைக்கு வந்து எப்படி ஆட்சியில் வந்து சிஎம் ஆகி இந்த கதையெல்லாம் பேசி ஆவாது இன்னும். அதான் வந்து கூட பேச முடியல விஜயாத. பேச மாட்டாரு, தெரியாது. இப்போ அந்த பொண்ணு எந்த மாவட்டம்னு இவருக்கு தெரியாது. தன்னோட தாவே தமிழக வெற்றி கழகத்தில் எத்தனை மாவட்டங்கள் இப்போ அதில் இருக்குங்கிறது அவருக்கு தெரியாது. அது யார் யார் என்ன பொறுப்பில் இருக்காங்கிறது அவருக்கு தெரியாது. ஒன்றுமே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சவர்களும் ஒரு 4 பேர். யாரை தெரியும்னா ஆதவ அர்ஜுனாவை தெரியும், புஷி ஆனந்தை தெரியும், சிடிஆர் நிர்மல்குமாரை தெரியும், ராஜ்மோகனா அவரை தெரியும். அதுதான் அந்த மாரி ஆட்களில் தெரியுமோ. அவர் குறிப்பிட்ட ஒரு 5 10 பேர் தான், அதிகபட்சம் ஒரு 15 பேர் அவருக்கு தெரியும், அவ்வளோதான். மற்றபடி இவருக்கெல்லாம் யாரையும் தெரியாது. அவங்களாம் கூப்பிட்டு திடீர்னு என்ன பிரச்சனைன்னு அவருக்குலாம் புரியாது. அப்படியா நீங்கள் போச்சு கட்சியில் இருக்கீங்களான்னு கேட்பாரு, அவ்வளோதான். வேற ஒன்றும் அதெல்லாம் அவர் பண்ண தெரியாது. விஜய் வந்து சீமான் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஆனா விஜய் என்ன சொல்றாரு? சீமான் கட்சி வந்து களத்திலே இல்லை, களத்துக்கே வரல அப்படின்ட்டு ஒரு போடுறாரு. இவங்களுக்குள்ள என்ன இது அப்படின்ட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் ஒரு சிம்பிள் விஷயம். என்னன்னா, இந்த பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் தாவேக்காவும் சரி, நாத்தாக்காவும் சரி. ஸோ அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை வருமா இல்லையா? என் ஓட்டை நீ ஏன் வந்து பிடுங்கிக்கிட்ட அப்படின்னு இவர் அவங்கள்ட்ட சண்டை போடுறதும், நான் என்னோட ஓட்டை நீ ஏன்டா வந்து பிரிக்க பார்க்குறேன்னு சொல்லி அவங்களோட அந்த மாரி ஒரு வாக்கிய தகராறு தான் 2 பேருக்குள்ளேயே. அண்ணன் தம்பி பிரச்சனை மாரி தான். அடிச்சுக்கிட்டு இது பண்ணிப்பாங்க, மறுபடியும் சேர்ந்துப்பாங்க. இதே சீமான் தானே வந்து விஜய் கட்சி தொடங்கும் போது கூட்டணி கூப்பிட்டாரு. அதுமாரி அவங்க இவங்களை அடிக்கிறதும் இவங்களை அடிக்கிறதும் ஜாலியாக தான் இருக்கும். அது வந்து பெற்றெடுத்த பிள்ளை அண்ணன் தம்பிக்குள்ள தகராறு மாரி தான் அது ரெண்டும். இப்போ வந்து விஜய் வந்து சீமான் ஓட்டை மட்டும் தான் பிரிப்பாரு அப்படின்ட்டு கன்ஃபார்மா சொல்றீங்களா? இல்ல, சீமானுக்கு போக வேண்டிய ஓட்டை வந்து இவர் பிரிக்கிறார்ல. இது இளைஞர்கள் இப்போ இந்த அரசியல் மயப்படுத்தப்படாத இளைஞர்களை வந்து தன்னுடைய விஷவாத கருத்துக்களால் வந்து தன் பக்கம் இழுத்துக்கிட்டு இருந்த சீமான் வந்து
இன்னைக்கு அந்த இளைஞர்கள் வந்து விஜய் பின்னாடி போறத எப்படி ஏத்துப்பாரு? அந்த ஒரு கோவத்தோட வெளிப்பாடு தான் விஜய் வந்து கிரிட்டிசைஸ் பண்றது. வந்து கவுண்டமணி செந்தில் மாதிரி அப்படின்லாம் வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. தீய சக்தின்னு சொல்றியே, என்ன தீய சக்தி? ஒரு வாட்டி சொன்னா பத்தாதா? அப்படின்னு ரொம்ப பர்சனலா இவர் அட்டாக் பேசுறதே பாருங்களேன் வர வர சீமான் மாரி பேச ஆரம்பிச்சு கத்தி கத்தி பேசுறது. அதெல்லாம் சீமான் மாரியே பேச ஆரம்பிச்சுட்டாரு. கபாலிடா அப்படிங்கிற மாரி. ஆ தேவைக்காடா அப்படிலாம் சொல்லுங்க. கண்ட பேர் கத்தி பேசுற ஒரு ஸ்லாங்கே வந்து சீமானுக்கே ஒரு ஏதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அத வந்து தான் அடாப்ட் பண்ணிட்டு பேசுறதெல்லாம் வந்து அவருக்கு கோவம் வருது. நீ ஏன் என்ன மாரி பண்ற? நீ ஏன் என் ஓட்ட பிரிக்கிறன்னு அவருக்கு கோவம் வருது. அதனால இவங்க 2 பேருக்குள்ள அந்த பிரச்சனை தான். விஜய் வந்து தான் ஓட்ட பிரிக்கிறதாவும், ஆமா. சீமான் வந்து தான் ஓட்ட பிரிக்கிறதாவும் 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அந்த மாரி. ஆமா. இல்ல சீமான் வந்து விஜய் தன்னோட ஓட்ட பிரிக்கிறாரு அப்படின்னு நம்புறாரு. அதனால தான் வந்து அவங்க எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. விஜய்க்கும் என்ன ஆகுதுன்னா, தனக்கு தான் தமிழ்நாடு இளைஞர்களே நம்ம தான் பின்னாடி தான் நிக்கிற மாரி அவர் ஒரு பிம்பத்துல நம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனா அது உண்மை கிடையாது. அத வந்து சீமான் அவர்கள் வந்து இது பண்ணுவாரோ, கொஞ்சம் இத பிரிப்பாரோன்னு இவருக்கு ஒரு இது. அதனால இவரோட நலம் எனக்கு பொருட்டே இல்லைன்னு சொல்லி அவரு பேசுறது. மாரி 2 பேருக்குள்ள மாறி மாறி கருத்து இது மோதல் வந்துகிட்டு. 8% ஓட்டு வச்சிருக்காரு சீமான். ம். இப்ப வந்து இந்த எலக்ஷன்ல வந்து எத்தன பெர்சன்டேஜ் வாங்குவாரு? எத்தன பெர்சன்டேஜ் விடுவாரு விஜய் கிட்ட? குறையுங்க. 8%ங்கிறது சீமானுக்கு வந்து கிராஜுவலா குறையும். ஏன்னா, அந்த விஜய் கொஞ்சம் அதுல அதுல கொஞ்சம் பிச்சு எடுத்துப்பாரு. அதனால வந்து அது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி தான் சீமான் அந்த ரொம்ப தலைகீழன்னு குட்டி கரணம் போட்டு இது பண்ணாலும் 8லேருந்து 8% 10%க்குள்ள வாங்கலாம். அவ்வளோதான். அத மீறிலாம் எல்லாம் ஒண்ணும் வாங்குறதுக்கு வேலையே கிடையாது. இதுவே ஜாஸ்தி தான். அது குறைஞ்சாலும் குறையும். இப்ப வந்து சாட்டை துரைமுருகன் கூட அவரோட ரீசென்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கு குறிப்பா டிவிகே வந்து அட்டாக் பண்ற இது நெறைய இருக்கும். ஸோ அவரு மெயினா என்ன சொல்றாருன்னா, விஜய்க்கும் எனக்கும் தான் போட்டி. அவர் எங்க நிப்பாரோ, அங்க நான் நிப்பேன். அப்படின்ட்டு சொல்றாரு. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலா கலாய்க்கிறாரு. சாட்டை இப்படி அட்டாக் பண்றத வந்து டிஎம்கே அட்வான்டேஜா பார்த்து ரசிக்குதா? ஓரமா உட்கார்ந்து. டிஎம்கேன்னு இல்ல. பொதுவா தமிழக மக்களே இத பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இத எப்படி பார்ப்பாங்கன்னா, விஜய் வந்து எப்படி எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்றாரோ, அதுமாரி வந்து இவரு அவர கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. பொதுவா எல்லாரும் ஒரு என்டர்டெய்னிங்கா பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஏன்னா இவரு வந்து விஜய பொளக்குற அளவுக்கு ஈவன் திமுககாரங்க கூட யாரும் அது போல பேசுறது கிடையாது. அதான் சொல்றேனே அண்ணன் தம்பி வாய்க்கா தகராறு மாரி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, இதில நல்லா அடிச்சு ஆடிக்கிட்டு இருக்காரு சாட்டை. பார்க்கும்போது உண்மையிலேயே சிரிப்பா தான் இருக்கு. சாட்டை டிஎம்கேட்ட பணம் வாங்கிட்டு தான் அப்படி பேசுறாரு அப்படிங்கிறாங்களே. அது உண்மையா? நாங்க ஏங்க போய் அவனுக்கு காது முகாந்திரமே இல்லையே அதுல. அவங்களுக்கு தான் அவங்க முன்னாடியே சொன்ன மாரி, அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் வோட் பேங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்களா கட் பண்ணி, இப்ப தான் அங்கீகாரமே வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வரும்போது, இப்ப திடீர்னு ஒருத்தன் எந்த ஒரு இதுவுமே தகுதி எதுவுமே இல்லாம வந்து இப்படி நிக்கும்போது, அவங்களுக்கு அந்த கோவம். அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் சீமான் அவர்கள் பேசுறதா இருக்கட்டும், சாட்டை அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்றதா இருக்கட்டும், அவங்க இன்ஃபாக்ட் சொல்லப்போனா திமுகவ விட தாவேகாவ நெறைய கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்க வந்து தன்னை வந்து இப்ப தான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா, அதுல வந்து மண்ணள்ளி போடுற விஷயமா இப்ப விஜயோட வருகை இருக்கிறதா அவங்க நம்புறாங்க. அதனால அவங்க எதிர்வினையாற்றுறாங்க. அததான் நம்ம இதுல பார்க்கணுமே தவிர, இதுக்கு திமுக இந்த அளவுக்கெல்லாம் திமுகலாம் இறங்க மாட்டாங்க. இறங்கிலாம் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது அத மீறி அவங்க வரமாட்டாங்க. அது மீறி அவங்க அவங்க விஜயே ஒரு புட்டான்னு மதிக்கல. இதையெல்லாம அவங்க பெருசா இது பண்ண போறாங்க. அதெல்லாம் இருக்காது.